உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு காலி மனையை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த காலி மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான பட்டினா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த காலி மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் தாங்க. ஆவடியில் கவரப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் வந்து இந்த காலி மனை அமைஞ்சிருக்கு. இந்த மனையிலிருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ளே தான் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஆவடி டு பட்டாபுரம் போகிற மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டர்லேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாடு நிற்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான். இந்த இடத்துல இருந்து ஏன் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா, இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லேக் பார்க்கு. இது ஒரு சின்ன லேக்கு. அது சுற்றி எல்லாமே வீடுங்க தான் பார்த்துக்கோங்க. சுற்றி எல்லாமே வீடுங்க தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேர் போட்டிருக்காங்க வாக்கிங். இங்கே வந்து ஈவினிங் டயத்தில் மார்னிங் டயத்தில் நல்லா வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. அந்த ஊருக்குள்ளே ஒரு சின்ன குளம் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த குளத்துக்கு நல்லா போட்டு உங்களுக்கு தண்ணியெலாம் வெளியே வராதபடிக்கு பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் எல்லாம் அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க தாங்க. அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே வீடுங்க தான். ஏன்னா இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு அந்த சேர் போட்டிருக்காங்களா, அந்த சைடு ஒரு சின்ன குளம். அதுக்கும் இந்த லேண்டுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இங்கே வரைக்கும் ஃப்ளாட்டு தான். உங்களுக்கு அந்த டெட் எண்ட் வரைக்கும் ஃப்ளாட்டு தான். அந்த குளத்துக்கு அந்த சைடெலாம் காட்டுற பாருங்க. அந்த சைடெலாம் எல்லாமே வீடுங்க தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வீடுங்க தான். அந்த சைடு ஒரு ஊர், அந்த சைடு பார்த்திங்களா வீடுங்க தான். சென்டரில் சின்ன குளங்கள். இது ஒரு லேக் பார்க்கு சின்ன குளம், அது ஒரு சின்ன குளம். அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து இந்த லேண்டு பக்கத்தில் இருக்கிறது. ஏன்னா லேண்டு பக்கத்தில் தான் பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஃப்ளாட்டு தான். எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டு தான். வாங்க நம்ம இடத்துல போகலாம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அங்கேருந்தே மேலே வந்தேன். ஸோ வாங்குறவங்களுக்கு மெயினாக தெரியணும். இதை எடுக்காமல் அதை வீடியோ எடுத்துட்டோம்னா என்ன தம்பி ஃபஸ்ட்டே சொல்லலாம்ல அப்படிம்பாங்க. ஸோ அது உண்மை தான். ஏன்னா ஒரு இடம் வாங்குறவங்களுக்கு எல்லா விஷயமும் நம்மளே சொல்லிட்டோம்னா அவங்க அங்கேருந்து வர்றதுக்குள்ளே டிசைட் பண்ணிவிடுவாங்க. பட்டா லேண்டு தாங்க, ஆன்லைன் பட்டா. இது இடத்துக்கு ஓனர் வந்து டைரக்ட் ஓனர் தான். அவரை வச்சு தான் நான் வந்து இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். இது கார்னர் பிளேஸ், அதாவது நார்த் அண்ட் ஈஸ்ட் வந்து கார்னர் ஃப்ளாட். இந்த ஃப்ளாட்டு உங்களுக்கு வந்து ஈஸ்ட்டில் ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து 16 அடி. இந்த சைடு நார்த்தில் வந்து உங்களுக்கு இப்போ 16 அடியில் 16 அடி 20 அடி. இது கார்னர் ஃப்ளாட்டாக அமைஞ்சிருக்கு. அதாவது சைஸ் கொஞ்சம் வந்து மாறி இருக்குது. இப்போது ஈஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து 37, பேக்கு வந்து உங்களுக்கு வந்து 32. அதே மாதிரி நார்த்தில் உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வந்து 45, சவுத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 41. பார்த்தீங்களா, இந்த இடம் தான் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் இருக்குது. இது வந்து இந்த ரோடு வந்து உங்களுக்கு வந்து 16 ஃபீட் ரோடு. இது அப்படியே போய் அந்த தெருவை ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இதை அப்படியே போயிட்டு அந்த வீட்டுக்கு பேக் சைடில் ஜாயின் பண்ணலாம். இந்த சைடெலாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு வீடு தாங்க. இதுக்கு அடுத்து எல்லாமே ஃப்ளாட்டு தான், ஃபுல்லாக ஃப்ளாட்டு. அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து இது 20 ஃபீட் ரோடு தானே. நீங்கள் இந்த சைடு வந்துருக்கண்ணே. இது அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு எல் ஷேப்பில் இந்த இடத்துக்கு ரோடு வருது. இது ஃப்ளாட் போட்டாங்க. இது அப்ரூவ்ட் ஃப்ளாட்டு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ளாட் வந்து ஆன்லைன் ஃப்ளாட்டு. உங்களுக்கு வந்து ஆன்லைன் பட்டா தான். இது வந்து அப்ரூவ்டு. இது அவங்க ரோடு கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து 20 ஃபீட்டில் ரோடு இப்படியே போயிட்டு உங்களுக்கு வந்து இது ஓரத்துலேயே போய் அந்த ரோட்டுக்கு ஏறும். இது வந்து அப்ரூவலும் வாங்கிக்கலாம் நீங்கள். மொத்தத்தில் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1483 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. நல்லா அருமையான ஒரு லேண்டு. இப்போ ஈஸ்ட் ஃபேஸிங் தான். ஈஸ்ட் ஃபேஸிங்ப்பா. குடிநீரை பொறுத்த வரைக்கும், போர் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா அருமையான தண்ணி. ஏன்னா தண்ணியை பற்றி நமக்கு இங்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆவடியில் இருக்கிறனால தண்ணி எந்தெந்த ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்குங்கிறது தெரியும். அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி நல்லாயிருக்கும். ரெண்டாவது மக்கள் கருதுறது என்னென்னா, திடீர்னு மலைக்கு வந்து அந்த சைடு குளம்னு சொன்னீங்களாப்பா, அது தண்ணி வந்துருமேண்டா. இது வரைக்கும் எதுவும் வரல. 2015லேயும் வரல. இப்போ சமீபத்தில் பெஞ்ச ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழையிலையும் இதில் வரல. ஏன்னா அது ரொம்ப சின்ன குளம். அதனால் அதுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, வரவும் இல்லை. ஸோ நம்மளும் நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு புது வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வீடு இந்த ஃப்ளாட்டுக்கு அடுத்து பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு. அந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். அந்த சைடு லாஸ்ட் வரைக்கும் குளத்தை ஒட்டி வரைக்கும் அவங்க வீடு இருக்குது. அது ஒரு பெரிய தெருவு. அந்த தெருவுலையும் ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான். இது கல் ஊனானால எனக்கு கரெக்டான கால்குலேட் இதுங்கள. நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருக்கு கல் ஊணுன்னா நம்ம கல் ஊனி இது கொடுத்துடலாம். இந்த இதில் கல் இருக்காண்ணா? கல் இல்லைல்ல, கல் இல்லை.
அதான் ஈஸ்ட், இது வந்து ஈஸ்ட் ஃபேஸ் நோக்கி, இது ஈஸ்ட் ஃபேஸ் நோக்கி இருக்கேன். இதில் ஈஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 37 அடி ஃப்ரண்டேஜ். அப்படியே பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 32 அடி பேக் 32. அப்படி இந்த சைடு உங்களுக்கு நார்த்தில் 20 ஃபீட் ரோடு வருது உங்களுக்கு. ஈஸ்ட்டில் வந்து 16 ஃபீட் ரோடு, நார்த்தில் வந்து 20 ஃபீட் ரோடு அப்படியே நேராக போகுது. இது கார்னர் ஃப்ளாட்டு. நார்த்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 அடி அகலம் இருக்குது நார்த்தில். அப்படியே சவுத் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த இடத்து ஓனர் இருக்கார்ல, அவர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 41 அடி உங்களுக்கு 41 அடி நீளம் இருக்குது. அதனால் மொத்தம் 1483 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குது. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பட்டா அப்ரூவ்டுக்கு அவைலபிள். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3600 சொல்கிறாங்க, நெகர்சபிள். டைரக்ட் ஓனர். இங்கே ரேட்டு நல்லா போய்கிட்டு இருக்குது. ஆவடியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரேட்டு தாறுமாறான போய்கிட்டு இருக்குது. நீங்கள் ஏரியாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே இங்கே வந்து பெரிய பெரிய வீடுங்க தாங்க. நல்லா அமைதியான ஏரியா. இங்கேருந்து ஒரு 300, 350, 400 மீட்டரில் பட்டாபுரம் டு உங்களுக்கு வந்து கரெக்டாக பூந்தமல்லி ஆவடி டு பட்டாபுரம் போகிற மெயின் ரோடு உங்களுக்கு வந்துடும். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வந்து ஆவடி பஸ் டிப்போ, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா ஆல் ஃபெசிலிட்டி வித்தின் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 400 மீட்டருங்க. 1 கிலோமீட்டர் தான். நம்ம லேண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தாங்க, 1.5 கூட கிடையாதுங்க. லேண்ட்லேருந்து ஆவடி டிப்போ வந்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 200 மீட்டர் முன்ன பண்ண இருக்கலாம். சும்மா நம்ம வந்து ஒரு 200 மீட்டர் கூட்டி சொல்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அங்கேருந்து வரும்போது குறைஞ்சிட்டுனா சந்தோஷப்படுவாங்க, ரொம்ப கூட்டிட்டுனா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற கூடாதுல்ல. ஸோ அதனால் இது ப்ரைஸ் வந்து 3600 சொல்கிறாரு. டைரக்ட் ஓனர், நெகர்சபிள் தான். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.